தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் 2026 எந்த நாளுக்காக வந்துட்டு தமிழக மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு கடைசி ஒரு 6 months ஒரு 1 year வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த நாள் 23/4/2026 நேத்து வியாழக்கிழமை நடந்து முடிஞ்சிருச்சு. ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி. அடிக்கடி வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க, இது வரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத ஒரு எலெக்ஷனா இருக்கும். இது வந்துட்டு ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறத தாண்டி தமிழக மக்கள் வந்துட்டு கொண்டாடுற ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய திருவிழாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த எலெக்ஷன்ல நடந்து முடிஞ்சிருக்கா, இல்லை என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு ஹைலைட்டடான சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கா, பிளஸ் சில டேட்டாஸ், சில முக்கியமான டேட்டாஸ் வந்துட்டு நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற முக்கியமான ஃபர்ஸ்ட் டேட்டா ஷேரிங் அப்படின்னு சொல்றது என்னன்னா, 1951 இருந்து 2026 வரைக்கும் இது வரைக்கும் தமிழகத்துல நடந்த அந்த சிஎம் எலெக்ஷன்ஸ் எல்லா இதுலயுமே பாக்குறப்போ வந்துட்டு 2026 நடந்த இந்த எலெக்ஷன்ல தான் வந்துட்டு அதிகப்படியான மக்கள் வந்துட்டு வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 85.15% ஓட்டு போட்டிருக்கிறாங்க மக்கள். இது வந்துட்டு ஒரு ஹியூஜ் நம்பரு. நம்ம வந்துட்டு சும்மா சொல்லிடலாம், ஏதோ ஒரு இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால வந்து அந்த பழைய வாக்காளர்கள் அவங்க எல்லாத்தையும் வந்துட்டு கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலதான் வந்துட்டு இது வந்து இவ்வளவு வாக்குகள் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல் வந்துட்டு பிளே பண்ணியிருந்தாலும் அதை தாண்டி வந்துட்டு முக்கியமான ரோல் வந்துட்டு யாருன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு பிளே பண்ணியிருக்கிறாங்க. அதை பத்தி வந்து நம்ம பின்னாடி நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாஸை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ண நினைக்கிறேன். முக்கியமான டேட்டாஸ் இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன்ஸ்லயே வந்துட்டு இந்த எலெக்ஷன்ல என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நடந்திருக்கு அப்படிங்கிறத டேட்டா ஷேரிங்கை வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 85.5% தான் வந்துட்டு இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன்ஸ்லேயே வந்துட்டு தமிழ்நாட்டில் அதிகமான வாக்குகள் வந்து பதிவாயிருக்கக்கூடிய வருடம். இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிக வாக்குகள் பதிவான அந்த டாப் 10 கான்ஸ்டிடியூவன்சி, டாப் 10 தொகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுல தொகுதி வாரியா வந்துட்டு பார்த்துடலாம். என்னன்னா, நம்ம சூலூர் தொகுதி அப்படின்னு பாக்குறப்போ வந்துட்டு சூலூர் மாவட்டம் சூலூர் தொகுதியில 93.40%. அப்புறம் வந்துட்டு சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதியில பாத்தீங்கன்னா 93.40%. கடலூர் மாவட்டம் குளத்தாயில பாத்தீங்கன்னா 92.79%. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியில பாத்தீங்கன்னா 92.65%. தருமபுரி மாவட்டம் பாலக்காடு தொகுதியில பாத்தீங்கன்னா 92.57%. சேலம் மாவட்டம் சங்ககிரியில பாத்தீங்கன்னா 92.53%. எரவுரு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம பெருந்துறை தொகுதி அங்க பாத்தீங்கன்னா 92.47. கடலூர் திருச்சென்றாப்படியம் அங்க பாத்தீங்கன்னா 92.45%. சேலம் மாவட்டம் எடப்பாடியில பாத்தீங்கன்னா 92.09%. சேலம் மாவட்டம் ஏற்காடுல பாத்தீங்கன்னா 92.03%. ஸோ இந்த கான்ஸ்டிடியூவன்சி, இப்ப நான் சொன்ன இந்த கான்ஸ்டிடியூவன்சில இந்த தொகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இங்கதான் வந்து தமிழ்நாட்டுல அதிகப்படியான மக்கள் இந்த வாக்குகளை வந்து நம்மளுடைய வாக்குகளை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்துட்டு வாக்குகள் செலுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாடுடைய தென் மாவட்டங்கள்ல குறைவான வாக்குப்பதிவு விழுந்திருக்கதா சொல்றாங்க. அப்படி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான எண்ணிக்கையில மக்கள் ஓட்டு போட்ட மாவட்டம் அப்படி பாக்குறப்போ நம்ம கன்னியாகுமரியை சொல்றாங்க. 75.61% ரொம்ப கம்மியா தான் இருக்குது. 25% மக்கள் வந்து ஏன் போடல அப்படிங்கிறது சரியான காரணம் தெரியல. அதே மாதிரி ராமநாதபுரத்துல பாத்தீங்கன்னா 77.01%, நெல்லையில 77.94%, தூத்துக்குடியில 80.53%, தென்காசியில 82.41%. குறைவாக வந்துட்டு மக்கள் வந்துட்டு இங்க இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் வந்துட்டு கம்மியா வந்துட்டு போட்டிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் பாத்தீங்கன்னா 76.66%, மதுரையில பாத்தீங்கன்னா 80.52%, தேனியில பாத்தீங்கன்னா 81.55%, விருதுநகர்ல 84.82%. தென் மாவட்டங்கள்ல எங்கேயுமே பாத்தீங்கன்னா 85% வாக்குப்பதிவு கூட வந்துட்டு இந்த பகுதி மாவட்ட மக்கள் வந்துட்டு டச் பண்ணல அப்படிங்கிறது தான். இப்போ அடுத்த டேட்டா ஷேரிங் என்னன்னா வந்து இந்த 2021 எவ்வளவு மக்கள் இருந்திருக்காங்க, அதாவது எவ்வளவு வாக்காளர்கள் இருந்திருக்காங்க 2026 ஒரு கம்பேரிசன் மாதிரி நம்ம போயிடலாமா. ஸோ அப்படி பாக்குறப்போ 2021 ஓவரால் ஓட்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது 6.29 கோடியா இருந்திருக்கு. அதுல வாக்குகள் விழுந்திருக்கிறது பாத்தீங்கன்னா 4.58 கோடி மக்கள் வந்துட்டு வாக்குகள் போட்டிருக்கிறாங்க. இதை பெர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்றப்போ 73.63% பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ்ல வருது. அப்படியே 2026 வரப்போ ஓவரால் ஓட்டர் லிஸ்ட், இந்த எஸ்ஐஆர் இந்த விஷயங்கள், இந்த ஃபில்டர் அவுட் இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஓவரால் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு பாக்குறப்போ 5.73 கோடி, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் பக்கத்துல வந்து கம்மியா இருக்கு. வாக்குகள் அப்படின்னு பாக்குறப்போ 4.88 கோடி. இது
போன வருஷத்துடைய ஓட்டர்ஸ் ரிசீவர்ஸை விட வந்துட்டு ஜாஸ்தி விழுந்திருக்குது. ஏன்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா 4.58 கோடி, இங்க பாத்தீங்கன்னா 4.88 கோடி. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 30 லட்சம் வாக்குகள் பாத்தீங்கன்னா 2021 கூட கம்பேர் பண்றப்போ ஜாஸ்தி ஆயிருக்கு. இதுல சதவிகிதத்தின் அடிப்படையில் பாக்குறப்போ போன வருஷம் பாத்தீங்கன்னா 73.63%, இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 85.15% பாத்தீங்கன்னா சதவீதம் வைஸ் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அவுட் ஆஃப் 5.73 crores பாத்தீங்கன்னா 4.88 crores பாத்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க தபால் மூலியமாகவும். டைரக்டா வந்துட்டு அங்க ஓட்டர் மிஷின்ல வந்துட்டு ஓட்டு பதிவாயிருக்கு. சதவிகிதத்தின் அடிப்படையில் பாக்குறப்போ போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அது எதுக்கு ஜாஸ்தியா இருக்குன்னா, நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12-13% பாத்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஜாஸ்தியா இருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த எஸ்ஐஆர் ஃபில்டர் அவுட் அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி 30 லட்சம் வாக்குகள், இந்த 30 லட்சம் வாக்குகள் தான் இந்த எலெக்ஷனை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபேக்டா இருக்கும்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன். நம்ம சதவீதத்தின் அடிப்படையில பாக்குறப்போ கொஞ்சம் ஸ்லைட்லி வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா ஓட்டர் லிஸ்ட், மொத்த ஓட்டர் ரிசீவர் யார் யாருக்கு ஓட் இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ அங்க கம்மியா இருக்கிறதால அங்க பெர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இது வந்துட்டு ஃபேக்டர் பிளே பண்ணாது. இந்த 30 லட்சம் ஓட்டுகள் தான் யார் யாருக்கு எந்தெந்த கட்சிக்கு வந்துட்டு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது. இதுல இந்த 30 லட்சம் ஓட்டுல வந்து மெயினா ரோல் வந்துட்டு பிளே பண்ணிருக்கிறது யாருன்னா, நம்ம யங்ஸ்டர்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ்னு இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் அந்த 18 வயது பூர்த்தி அடைந்த முதல் ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து வேலை செய்யறவங்க, அப்புறம் வந்துட்டு இந்த காலேஜ் முடிச்சுட்டு சாரையா வந்துட்டு பஸ்ல ஏறி வந்துட்டு நம்ம ஓட் பூத் போய் வந்து நம்ம ஓட் போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஓட் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண இந்த அதிகமான வாக்குகள் விழுந்திருக்கு இல்லையா, அந்த அதிகமான வாக்குகள் விழுந்திருக்கிற மாவட்டங்கள்ல கொங்கு மாவட்டம் பாத்தீங்கன்னா, அதாவது அந்த கொங்கு மண்டலம் பாத்தீங்கன்னா உச்சம் தொட்டிருக்கு. தமிழ்நாடுடைய சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டல மாவட்டங்கள்ல அதிகபட்சமான வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. உச்சபட்சமாக தமிழ்நாட்டிலேயே அதிகமாக கரூரில் 92.63% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதே போல் பாத்தீங்கன்னா சேலத்துல 90.76, நாமக்கல்ல 90.21, ஈரோடுல 90.10. இப்படி முக்கியமான அந்த கொங்கு பெல்ட்ல இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அதிகமாக வாக்கு போட்டதால 90% மேல போயிருக்குது. இதுல மெயின் வந்துட்டு ரோலே பாத்தீங்கன்னா கரூர் தான். கரூர் மக்கள் வந்துட்டு இவ்வளவு ஆர்வமா இத்தனை வருஷம் வந்துட்டு இருந்ததில்ல. கரூர் மக்களுடைய ஆதங்கம் வந்துட்டு இங்க இந்த எலெக்ஷன்ல வெளிப்பட்டு இருக்கு. பார்க்கலாம் அது வந்துட்டு எவ்வளவு பெரிய ஒரு ரோல் வந்து பிளே பண்ணா, அங்க யாரு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் டிசைட் பண்ணலாம். இந்த 85.15% மேல் கவுண்ட் பாத்தீங்கன்னா 83.57%, ஃபீமேல் கவுண்ட் பாத்தீங்கன்னா 85.76%, இந்த தேர்ட் ஜெண்டர்னு இருப்பாங்க இல்லையா, மூன்றாம் பாலினத்தவர்கள், அவங்க பாத்தீங்கன்னா 60.49% பாத்தீங்கன்னா வாக்குகள் பதிவாயிருக்கு. இதனுடைய மொத்த ஆவரேஜ் தான் நம்ம சொன்ன அந்த 85.something%. ஸோ டேட்டா ஷேரிங் அப்படிங்கிறது வந்துட்டு இவ்வளவுதான். இந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன்ல மெயின் ரோலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ், அப்புறம் வந்து இந்த எம்ப்ளாயீஸ், கார்பரேட் எம்ப்ளாயீஸ், அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே இந்த 16 சட்டமன்ற எலெக்ஷன்ல எப்பயுமே வந்துட்டு பெரிய பிரச்சனை என்னன்னா, உள்ளூர்ல இருக்கவங்க எல்லாருமே போய் போட்டுருவாங்க. பட் வெளியூர்ல இருக்கிறவங்க இந்த ஒரு நாளுக்காக வந்து நம்ம இத்தனை நாள் வந்துட்டு இத்தனை டேஸ் வந்துட்டு நம்ம லீவ் போட்டு வரணுமா, இல்லை இத்தனை அவர்ஸ் வந்துட்டு அங்கிருந்து டிராவல் பண்ணி வரணுமான்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் எப்பயுமே வந்து அரசியல்ல இருந்து தள்ளியே இருப்பாங்க. பட் இந்த எலெக்ஷன் தான் வந்துட்டு அதுக்குடைய ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து நான் நினைக்கிறேன். இந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கு மெயின் காரணம் நம்ம டு பி ஃப்ராங்க் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், தளபதி விஜய் அவர்கள். நான் மறுபடியும் அவருக்கு ஏதோ சொம்பு அடிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அவரால் தான் வந்து இந்த ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அரசியலை விட்டு தள்ளி இருக்கிறப்போ அவங்கள அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் பாருங்கப்பா இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க வச்சது வந்துட்டு அவர் தான். இல்லைனாலுமே வந்துட்டு இந்த ஒரு 30 லட்சம் ஓட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதுல எஸ்ஏஆருக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ஒருவேளை அந்த மனுஷன் வந்துட்டு எலெக்ஷனுக்கு வராம இருந்திருந்தா இந்த 30 லட்சம் ஓட்டு அப்படிங்கிறது 30 லட்சமா இருந்திருக்காது, கண்டிப்பா சொல்றேன். அதுல ஒரு 50%க்கு கீழே வந்துட்டு கம்மியா இருந்திருக்கும். குறைஞ்சது ஒரு 15 டு ஒரு 10 to 15 லட்சம் இருக்கு இல்லையா, இந்த பெர்சன்டேஜ் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு சில பேர் ஆர்வம் இருக்கிற சில பேர் வந்துட்டு போட்டிருப்பாங்க. காலேஜில் படிக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு தளபதி விஜய் அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய இஷ்யூஸ் எல்லாமே நடந்திருக்கு. சென்னையில் வந்துட்டு வெள்ளிவாக்கம்ல கடைசி நேரத்தில் நிறைய பேருக்கு பஸ்ஸஸ் கிடைக்கல. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல நம்ம சிங்காநல்லூர், காந்திபுரம் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதை தண்ணி சில பேர் லாரியில போயிருக்காங்க, சில பேர் டூ வீலர்ல போயிருக்காங்க, சில பேர் லிஃப்ட் கேட்டு வந்துட்டு போயிருக்காங்க, சில பேர் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் அடுத்த பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு, அடுத்த மாவட்டம் எங்க இருக்கு, முக்கியமான பஸ் ஸ்டாண்ட்ல சொல்றேன், அங்க போயிட்டு எல்லாமே வந்து பஸ் பிடிச்சி எல்லாமே போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு நடந்தது. டியூரிங் எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா
நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம நம்ம குட்டீஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா, குட்டி குட்டி நம்பா நண்பீஸ் இவங்க எல்லாம் தளபதி விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா, அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்கிறாங்க. அவங்களால ஓட்டு போட முடியாது. பட் அவங்க அந்த பேரண்ட்ஸ் வீட்டுல இருக்க தாத்தா பாட்டி அத்தை மாமா இவங்க எல்லாத்தையும் வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி ஒயிட் ட்ரெஸ் அந்த ஒரு காக்கி கலர் பேண்ட் போட்டு தளபதி விஜய் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் கோட்ல போயிட்டு யாருமே வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய குழந்தைங்க வந்துட்டு அம்மாக்களை வந்துட்டு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பூத்லேயே வந்துட்டு சொல்லியிருக்கதா வந்துட்டு சொல்றாங்க. அங்க போடுறப்ப வந்துட்டு அவங்க எல்லாம் வந்துட்டு அரட்டை இருக்காங்க, இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணக்கூடாது, மிரட்டை இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. அதே மாதிரி தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த லேட் ஆனதால வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னையில மட்டும் 6 மணிக்கு உள்ள வர்றவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டோக்கன் கொடுத்து 8 மணி வரைக்கும் இந்த எலெக்ஷன் போல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில இடங்கள்ல அதுவும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம வேங்கை வயல் அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு கான்ஸ்டிடியூன்சி சொன்னாங்க. வேங்கை வயல்ல மொத்தமே வந்து 9 ஓட்டு பக்கத்துல தான் வந்துட்டு இதாயிருக்கு. அந்த மொத்த கிராமமுமே பாத்தீங்கன்னா அந்த ஓட் போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு இக்னோர் பண்ணியிருக்கிறாங்க. வை பிகாஸ் உங்களுக்கு தெரியும் அந்த வேங்கை வயல் மலம் கலந்தது தெரியும் இல்லையா, அது ஒண்ணு. அப்புறம் வந்து இன்னொரு இடத்துல அது என்னன்னு வந்து நான் பார்த்துட்டு சொல்றேன். அதே மாதிரி தூத்துக்குடி மற்ற இடங்கள்ல வந்துட்டு எந்த மாதிரி பிரச்சனையும் கிடையாது. சில இடங்கள்ல அங்கங்க அரசல் புரசலா வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் நடந்ததாகும். பட் மேக்சிமம் 90% மேல பாத்தீங்கன்னா தேர்தல்ல எந்த ஒரு முறைகேடும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சரியான ப்ராப்பரான முறையில தான் நடந்திருக்கு. எந்த இடத்திலும் கள்ள ஓட்டு அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சில இடங்கள்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்க்கிறோம். மக்கள் வந்துட்டு ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியதாகவும் அவங்களே வந்துட்டு சிலர் வந்து தாக்கி இருப்பதாகவும் அப்புறம் எப்பயுமே நடக்கக்கூடிய அந்த ஒரு இந்த பார்ட்டிக்கும் அந்த பார்ட்டிக்கும் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வருஷம் வருஷம் நடக்கிறது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் இல்லாம ஸ்பெஷலா நடந்தது இதுதான் அந்த 30 லட்சம் ஓட்டர்ஸ் யார் யாருக்கு போக போகுது. அப்புறம் இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. காலம் காலமாக வந்துட்டு டிஎம்கேக்கும் ஏடிஎம்கும் ஓட்டு போட்ட அந்த வயசுல இருக்கிறவங்க வயசானவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம இந்த 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி ஆட்சிக்கு வருமா இந்த கட்சி ஆட்சிக்கு வராதா அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ வரைக்குமே டிசைட் பண்ண முடியாத ஒரு இதில் தான் இருக்குது. பட் டிசைடிங் ஃபேக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி தளபதி விஜய் அவர்கள். அவங்களுக்கு எத்தனை கான்ஸ்டிடியூவன்சி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்னு வந்துட்டு எனக்கு இன்ட்யூஷன் சொல்லு. பெரும்பான்மையை நிரூபிக்காத பட்சத்துல வந்துட்டு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த இடத்துல விஜய் அவர்கள் என்னென்ன மாதிரி டிசிஷன் எடுக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருக்கு அடுத்த 5 வருஷத்துக்கான எலெக்ஷன் வந்துட்டு அவருடைய ரோல் எவ்வளவு பெரிய பிளே பண்ண போகுது அப்படிங்கிறது இருக்கும். இல்லை அப்படின்னா வந்துட்டு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதா. நம்ம ஃபேனாவே இருந்தாலும் அதுதான் உண்மை. ஸோ அதான் இந்த தேர்தல் 2026 இந்த ஒரு எபிசோடு இன்னைக்கு இதோட முடியுது. இதுக்கப்புறம் நிறைய அரசியல் பேசுவோம். பட் என்னென்ன அப்படிங்கறது தொடர்ந்து பேசலாம். நான் சொன்ன இந்த விஷயங்களை தவிர உங்களுக்கு உங்களுடைய கான்ஸ்டிடியூவன்ஸ்ல நடந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னாலும் சரி, இல்ல முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஸ்பெஷலா வந்துட்டு எங்க கான்ஸ்டியூஷன் நடந்தது இதெல்லாம் வந்துட்டு இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க கேள்வி எழுப்பணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்ல முக்கியமா வந்து நீங்க பார்த்து ரசிச்ச சில விஷயங்கள் நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பேசலாம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க மறந்துடாம. தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை.